நம்ம இப்போ வந்த வாட்டர் பஸ்ஸில் வந்து அடுத்த ரவுண்ட் வந்து ஏறிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் வந்து அதை அப்படியே பார்த்துருக்கோம். இருங்க பைப் இருக்குது, வாட்டர் ஏதோ போகுதுமா. இங்கே பார்த்தீங்கன்னா கடல் வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்குது, ஒரு ஃபிஷ் கூட தெரியல. ஆனால் நம்ம வந்த வழியில் ஒரு இடத்துல நிறைய பேர் ஃபிஷ் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த தண்ணி க்ளீனாக இருக்குது, உள்ளே இருக்கிற குப்பையெல்லாம் கூட நல்லா தெரியுது. சும்மா வந்து என்கொயரி பண்ணலாம் அப்படின்னு வந்தோம். இங்கே வந்து ஷார்ஜா அக்வேரியமில் 2ஆம் தேதி வந்து என்ட்ரி ஃப்ரீ அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தா 1 to 2 2 நாளுமே என்ட்ரி ஃப்ரீ. ஸோ அதனால தான் வந்து நம்மளோட போட்டில் வந்து அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. ஸோ நாங்கள் குயிக்காக போய் அக்வேரியம் உள்ளே பார்த்துட்டு வர போகிறோம். அப்புறம் நாளைக்கு வந்து பார்க்கணும். இல்லைம்மா, நீங்கள் தான் கேட்டிங்களா ஷார்க்கு. ஸோ வந்தோடனே என்ட்ரன்ஸில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான இந்த செட்டப் தான் இருக்கும். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் சொல்கிறேன். இதில் ஒரு பெரிய மெமரி இருக்கும். கடிக்காதுமா, இந்த ஷார்க் வந்து ஜஸ்ட்டு நம்ம உள்ளே விழுந்தால் தான் கடிக்கும், இல்லைனாலாம் கடிக்காது. சார் இங்கே பார். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபோட்டோ எடுக்கிற இடம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதுக்கு முன்னாடி எப்போ வந்திருக்கேன் அப்படின்னா, குட்டி குழந்தையா நான் சசினை தூக்கிட்டு இங்கே வந்திருக்கேன். ஸோ அந்த பிக்சர் நான் உங்களுக்காக அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நான் இப்போ தான் வந்து அக்வேரியம் வரதுக்கு எனக்கு சான்ஸே கிடச்சிச்சு. ஸோ அக்வேரியமில் வேறு எந்த சேஞ்சஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன எதுனா சேஞ்சஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமா, இதான் ப்ரான். ஆல்ரெடி கரெக்ட். கரெக்ட். இதான் ப்ரான். அங்க சீ ஹார்ஸ் இருக்கு பாரு. ஆமா, இன்னும் கொஞ்சம் ப்ரான் ஏறிட்டு இருக்கு. ஆமாமா, சீ ஹார்ஸ் சென்டர்ல இருக்குல்ல. ஆமா, அதான் பாரு. அது மலை மேல. நீ சீ ஹார்ஸ் உனக்கு தெரியுதா இல்லையா? தெரியுது. குதிரை மாதிரி இருக்கு பாரு. இந்த இடத்துல மட்டும்தான் இந்த குட்டி ஃபிஷ் வரும். இது எல்லாமே நமக்கு வந்து குட்டி ஃபிஷ்ஷு. ஆனால் வந்து இந்த கிளாஸில் வந்து கொஞ்சம் பெருசாக்கி நமக்கு மேலே வந்து லைட் வச்சு காட்டுறாங்க. ஆக்சுவலி இது குட்டி ஃபிஷ் தான். இது குட்டி ஃபிஷ் தான், அதை பெருசாக்கி காட்டுறாங்க. ஆமாம், மேலே பார்த்த அதே ஷார்க் தான். ஆமாம், மேலே ஃபோட்டோ எடுத்தோம்ல அதே ஷார்க்கு தான் கீழே இப்போ நமக்கு தெரியுது. இப்போ நம்ம அண்டர் கிரவுண்ட்லேருந்து பார்க்குறோம். ரொம்ப அழகான பிளேஸ், அரேபியன் கல்ஃப். இரும பார்க்கலாமா ஃபிஷ் எல்லாம்? வாவ், டாடாய்ஸ். ஆமாமா, தண்ணியில வருமா காட்டுல வருமா? என்னம்மா? இதெல்லாம் குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்மா. குட்டி குட்டியா நிறைய கலர்ஸ் இருக்கு பாருங்க. ரெட் கலரு, நாங்கள் பாருங்க ரெட் கலரு, பர்பிள் கலரு எல்லாமே இருக்கு பாருங்க.
ஃபிஷ் இல்லைம்மா, ஸ்டார் ஃபிஷ்லாம் இருக்கு பாருங்க. நீங்க டச் பண்ணி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. ஏய் ஐயோ தெய்வமே, அந்த வாட்சை போடவான்னு பிள்ளை கேட்குது. போடுங்க, அப்படியே போனால் அப்படியே ஃபிஷ் கூட போயிடும். டொனேட் பண்ணுறதுனா போடுங்க, ஃபிஷ் வச்சு விளையாண்டுக்கிட்டோம். நீங்கள் ஃபிஷ்ஷுக்கு டொனேட் பண்ணுறதுனா போடலாம். அப்புறம் செக்யூரிட்டி அங்கிள் வந்து கேட்பாரு, ஒய் யூ புட் ட்ராஷ் ஹியர் அப்படின்பாரு. இப்போ நீங்கள் இங்கே இந்த வாட்டர் டச் பண்ணால் அங்கே போய் கை கழுவிக்கலாம். அங்கே பாரு, உனக்கு 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 கை கழுவுறதுக்கு இடம் வச்சுருக்காங்க பாரு, போய் கழுவிக்கோ போ. சென்சாருங்க, கையை வைங்க கீழே. இங்கே பாரு சசின், மேங்க்ரூவ் ஃபிஷ்ஷு. இது டெய்ல் பாரு, வேற மாதிரி இருக்கு பாரு. ஆமா சாமி, எப்படி தெரியும் உனக்கு மரமே ஆக்சிஜன் எடுக்கும்ட்டு? அந்த ஃபிஷ் பாரு, மேங்க்ரூவ்ல வளர்ற ஃபிஷ்ஷு, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்ல வளர்ற ஃபிஷ்ஷு. ஆமா, இந்த ஃபிஷ்க்கெல்லாம் பாரு ஷார்ப் டீத் இருக்கும். மற்ற ஃபிஷ் எல்லாம் பார்த்தோமா வேற மாதிரி. இங்க பாருங்க. ஆமாம்மா ஆமாம்மா, ஃபிஷ்க்கு இந்த ஃபிஷ்க்கெல்லாம் ஷார்ப் டீத் இருக்கு. அங்கே பாரு மீஸ் எல்லாம் பெருசாக இருக்கு பாரு. மோஸ்ட் வெயிட்டிங் பிளேஸ். ஆமாம்மா, டீப் சீ தாம்மா. ஆமாம், இது டீப் சீ இல்லை சசின், டீப் தொட்டி. டீப் தொட்டி வரையாடா. இங்கே அந்த பட்டை பட்டையாக இருக்குங்க, அந்த மீனெல்லாம் இருக்கும். இதுதான் சொன்னேன், இதுதான் சொன்னேன். ஆமாங்க, நம்ம கீழே இருந்து ஃபோட்டோ எடுத்தோம்ல, அந்த பிளேஸ் தான் அது. ஆமாம், கிளாஸ் உடஞ்சி நம்ம முழுகிருவோம். வாவ், தூங்கி எந்திரிச்சிச்சுமா மீனெல்லாம். ஆமாம்மா, வந்துடும் வந்துடும். அங்க பாருங்க சசு போயிட்டு இருக்குது. ஆமா, இங்க குதிரை போயிட்டு இருக்குது. வாவ், ஓ அங்கதான் போய் ரெஸ்ட் பண்ண மாட்டுதுமா. ஒரு மீன் இப்பதான் கீழே இறங்குச்சு, ஒரு மீன் அங்க போயிடுச்சு. மம்மி மம்மி சொல்லுங்க. நேரா போனா கடல் வந்துருவா. இங்கே நேராக போனாலாம் கடல் வராது, ஒன்றும் வராதுமா. இது அக்யூரியம்மா. இந்த மீனெல்லாம் இங்கேயே சாத்தி பூட்டி வச்சுருப்பாங்க. இங்கே பாரு, டர்ட்டில் வந்துருச்சு பாரு. ஆமாம்மா, நிறைய மீன் ரெஸ்ட் எடுக்குது, நிறைய மீன் வந்துக்கிட்டே இருக்கு நம்மளை பார்க்குறதுக்கு. டர்ட்டில் மேலே வருது, மேலே வருது, மேலே வருது. ஸோ அப்படியே நிறைய மீனெல்லாம் நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கோம். நிறைய மீன் பார்த்து முன்னாடி தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குது, நாங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் பிளேஸ் வந்து இந்த மேலே வந்து ஓப்பன் பிளேஸ் தான். அப்படியே நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கலாம், நிறைய மீனெல்லாம் பார்க்கலாம், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இதை பார்த்துட்டு போனோம் அப்படின்னா எக்ஸிட் தான் வரும். இங்கே ஒரு பெரிய மீன் வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு பெரிய மீன். போயிடுச்சு. வா 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 வா, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. போய் ஆமாம்மா, அப்படியே வெளியில் வந்தோம்னா
நமக்கு இந்த பக்கம் தெரியுது ஒரு பீச், அல்கான் பீச். இங்கே ஃபிஷ்ஷிங் பிளேஸ் ஃபுல்லாக. இங்கே வருமா, இங்கே தான் ஃபிஷ் பிடிக்கிறாங்க. அங்கே பார்த்தியா, அங்கே பார்த்தியா அங்கிள் பார்த்தியா பெரிய பெரிய தூண்டில் போட்டு ஃபிஷ் பிடிக்கிறாங்க. ஃபிஷ் பிடிக்கலாம். சாட் ஐட்டம்ஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஆர்டர் பண்ணி. ஏன்னா நாங்கள் வந்து டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 5:30 தானே எடுத்துருக்கோம். ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சாப்பிட்டுட்டோம், அப்படியே வந்து டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். நாங்கள் இங்கே நேஷ்னல் டேக்கு வந்து இந்த மாதிரி நிறைய இடத்துல ப்ரோக்ராம் வந்து பண்ணுவாங்க. நிறைய இடத்துல மார்ச் பாஸ்ட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட டான்ஸு கல்ச்சரெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நிறைய பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் நாங்களும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த டைம் வந்து இங்கே அக்வேரியமில் நடந்ததை நாங்கள் பார்த்துட்டு இப்போ நாங்கள் வந்து போட்டுக்காக தான் வந்துட்ருக்கோம். ஏன்னா இன்னும் டைம் ஆகலை. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வர போட்டில் எங்களை ஏற்றிக்குவாங்களா அப்படின்னு கேட்குறதுக்காக தான். எங்களுக்கு இன்னும் 1 hour டைம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அங்கே இங்கேயும் நடந்துகிட்டே இருக்கிறோம் நாங்கள். ஏன்னா நாங்கள் சாப்பிட்டு தெம்பாயிட்டோம் பாருங்க. அதனால் தப்பிச்சிட்டோம். நாங்கள் வந்து 5 o'clock இப்போ தான் போட்டு. இப்போ நாங்கள் 5:30 டைமிங். ஆனால் எங்களை டிக்கெட் இருக்குது அப்படின்னு அலோவ் பண்ணிட்டாங்க. இதில் அதெல்லாம் இருக்கா? Fire extinguishers and life buoys are also available on this ferry. There are 2 exit gates. ஆமா, எனக்கு தூக்குது எல்லாமே எனக்கு தெரியும். அல்கான் பீச். அல்கான் பீச் தாண்டி
தாண்டிட்டோம்னா மார்னிங் வந்ததை விட ஈவினிங் டைமில் இந்த போட் ஜேர்னி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது, என்ஜாயபிளாக இருந்தது. இந்த டே வந்து நல்லா போட்டில் ட்ரைவ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அக்வேரியம்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூஏஇயில் நிறைய இடத்துல வந்து ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வந்து நேஷ்னல் டேக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட கொஞ்சம் ஃபயர் ஒர்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு கராமா போயிருந்தோம். அங்கே வந்து தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ நான் கராமாவில் நாங்கள் ஏதோ ஒரு ஸ்ட்ரீட்டில் யதார்த்தமாக நாங்கள் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு நாங்கள் போய் இறங்கினப்போ அங்கே ஃபயர் ஒர்க்ஸ் வந்து பக்கத்தில் பண்ணது தெரிஞ்சுது. அடுத்ததாக அப்படியே நாங்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக எதாவது சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சு கராமாவில் இருக்கிற மதுரை கோனார் மெஸ்ஸை தேடி கண்டுபிடிச்சி அங்கே போய் சாப்பிட்டோம். ஸோ அதுவும் நாங்கள் வந்து உங்களுக்காக காட்டியிருக்கோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். போங்க, டேஸ்ட் நல்லா இருக்குது. அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்குது. தயாராக அப்புறம் உட்காந்துட்டு சாப்பாடு கிடச்சிருச்சு, சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். பாய் பாய்.